வணக்கம். இது லஞ்ச் டைம் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட 20வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல். பார்லிமென்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைப்பு. நல்லிணக்கத்தின் வலுவான அடித்தளத்திற்கு அனைத்து இனங்களும் ஒன்றிணைந்து தொழிற்படுவது அவசியம். ஜனாதிபதி தெரிவிப்பு. போகோ ஹராம் ஆயுததாரிகளை ஒடுக்க ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு 5 ஆப்பிரிக்க நாடுகள் தீர்மானம். இவை எமது தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் முன்வைக்கப்பட்ட 20வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 237 உயர்த்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. பார்லிமென்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அக்குனுகுர பேலஸ் பகுதியில் ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டத்தில் பார்லிமென்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பாதுகாவலர் ஆயுதத்துடன் பிரசன்னமாக இருந்ததற்கு விளக்கம் அளிப்பதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நாமல் ராஜபக்ச வருகை தந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் பார்லிமென்ட் உறுப்பினர் தொடர்ந்து விளக்கம் அளிப்பதாக எமது செய்தியாளர் கூறினார். மே மாத சம்பளம் உரிய திகதியில் வழங்கப்படாத காரணத்தினால் மலையகத்தின் தோட்டங்கள் பலவற்றில் தொழிலாளர்கள் மெதுவாக வேலை செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மே மாதத்திற்குரிய சம்பளம் ஜூன் மாதம் 10ஆம் திகதி வழங்கப்பட வேண்டியிருந்ததாக தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சம்பள தொகை வழங்கப்படாமையால் தாம் பல்வேறு இன்னல்களையும் சிரமங்களையும் எதிர்நோக்குவதாக தோட்ட தொழிலாளர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இன்று காலை கிண்ணியா ஆலங்கேணி விநாயகர் மகாவித்தியாலயத்துக்கு முன்னால் 2 வெவ்வேறு குழுக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. பாடசாலையில் கடமை புரியும் அதிபரை நிரந்தரமாக வைக்க கோரி பெற்றோர் மாணவர்கள் சேர்ந்து ஒரு குழுவினரும் புதிய அதிபர் நியமிக்க வேண்டும் என கோரி மற்றைய குழுவினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள திருகோணமலை மாவட்டத்தின் பிராந்திய செய்தியாளர் ஆஷுக்குடன் தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் ஜெஃப்ரி. இன்று கிண்ணியா ஆலங்கனி வித்தியாலய முன்னால் 2 வெவ்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. பாடசாலை மாணவர்களும் பெற்றோர்களும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் ஆலங்கனி விநாயகர் மகாவித்தியாலயத்தின் தற்போது கடமையாற்றும் அதிபரை நிரந்தரமாக நியமிக்குமாறு கோரி இவ்வார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை மற்றொரு குழுவினரும் அதிபரை மாற்றிவிட்டு புதிய அதிபரை நியமிக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். சம்பவ இடத்துக்கு கிண்ணியா வலய கல்வி பணிப்பாளர் அசுவர் கான் அங்கு விஜயத்தை மேற்கொண்டு அங்குள்ள மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் கல்வி அபிவிருத்தி சங்கத்திடமும் உரையாடினார். பாடசாலைக்கான அதிபர் நியமனத்தை கிழக்கு மாகாண கல்வி அமைச்சே மேற்கொள்ளும் என தெரிவித்ததோடு இது சம்பந்தமான முறைப்பாடுகளை அவர் உடனடியாக கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைப்பதாகவும் தெரிவித்தார். பாடசாலை இருக்கிற அதிபரை எங்களுக்கு சேவையாற்றணும். வேறொரு அதிபரையும் தேவை. அவரே எங்க பாடசாலையை நல்லா முன்னெடுத்து செல்றேன். பாடசாலை பிரச்சனை 6 மாத காலமா பிரச்சனை நடந்து வந்து கொண்டிருக்குது. அதுல நாங்க சோனலுக்கு அறிவிக்கிறாங்க. அதை விட மேல எல்லாருக்கும் அறிவிக்கும். அவங்களும் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கல. இறுதியா கல்வி அமைச்சர்கிட்டையும் போய் அவரும் எந்த விதமான ஒரு முடிவு எடுக்கல. இதனால எங்க பாடசாலை மாணவர்களோட கல்விதான் பாதிக்கப்பட்டு கொண்டு வருது. ஒரு தகுதியான அதிபர் வேணும், தரமான அதிபர் வேணும், பாகுபாடு இல்லாம எல்லா மாணவர்களும் ஒரே நிலையில் ஒரே சமனுக்கு நடத்தும் அதிபர் வேணும். என்ற வகையில் அவர்களுக்கு வேறுபாடு வரக்கூடாது என்ற அந்த விடயத்திலும் பிள்ளைகளுடைய கல்வியில் பாதிப்பு ஏற்படுத்தப்படக்கூடாது என்ற அந்த வகையிலும் தற்போது பிள்ளைகளை நாங்கள் பாடசாலைக்குள் அழைத்திருக்கின்றோம். அதுவும் அதிபரோ மாற்றுவதா இல்லையா என்பதோடு தொடர்பான ஒரு பிரச்சனையாக இருப்பதனால் இது தொடர்பான இறுதி முடிவை கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்கள்தான் எடுக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைய அந்த பெற்றார்களுடைய இருபக்க கோரிக்கையை எழுத்து மூலமாக பெற்று இந்த விடயத்தினை கல்வி அமைச்சுக்கு நாங்கள் சமர்ப்பித்து முடிவை காண இருக்கின்றோம். நல்லிணக்கத்தின் வலுவான அடித்தளத்திற்கு அனைத்து இனங்களும் ஒன்றிணைந்து செயற்படுவது அவசியம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு 3 அமைந்துள்ள புனித அந்தோனியார் பாலிகா மகாவித்தியாலயத்தின் 75வது ஆண்டு நிறைவில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். பாடசாலையின் 75வது ஆண்டு நிறைவாக நிறுவப்பட்ட நினைவு படிகத்தையும் ஜனாதிபதி திரை நீக்கம் செய்து வைத்தார்.
அதன் பின்னர் நிகழ்வுகள் இடம்பெற்றன. අපේ අභ්‍යන්තරේ නැත්නම් රට තුල ජීවත් වෙන சமூகங்களுக்கிடையில் ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ்வதனை உங்களது பிள்ளைகளிடையே அறிமுகப்படுத்துவதே நல்லிணக்கத்தின் ஆரம்ப கட்டமாகும். நல்லிணக்கத்தின் இந்த கட்டமைப்பை மதங்களுக்கிடையே இனங்களுக்கிடையே உருவாக்க வேண்டும். இந்த முறையில் சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு ஜனாதிபதி என்ற முறையில் கடந்த 6 மாத காலமாக எனக்கு அறிவுரைகளை வழங்கிய கத்தோலிக்க மதகுருமார்களுக்கு இந்த வேளையில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். යහපත් මිනිසුන් ගොඩනැගීමේ කාර්යයේදී අපිට අපේ දරුවන්ගේ අනාගතය සඳහා සෑම විටම ප්‍රමුඛත්වය දීම ඉතාමත් අවශ්‍ය වෙනවා. வெள்ளவத்த ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஹோட்டலில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அதிகாலை 5:30 அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை தீயை கட்டுப்படுத்துவதற்காக 4 தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. தீயினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை பதிவாகவில்லை. கேகாலை ரான்வல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். கொழும்பிலிருந்து கேகாலை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் லாரியுடன் இன்று அதிகாலை 4:30 அளவில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். நடுவீதியில் நின்றிருந்த இவர் விபத்துக்குள்ளாவதை தவிர்க்கும் பொருட்டு வீதியின் வலப்புறமாக செலுத்த முற்பட்ட சந்தர்ப்பத்தில் எதிரில் வந்த லாரியுடன் டிப்பர் மோதியுள்ளது. இந்த விபத்தினால் நடுவீதியில் நின்றிருந்த இருவரும் லாரி சாரதியும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். டிப்பர் வாகன சாரதியும் லாரியின் உதவியாளரும் விபத்தில் காயமடைந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த 3 சடலங்கள் கேகாலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு அரசு பொது மருத்துவமனையை புனரமைக்க 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்க அரசு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 7 மாடி கட்டிட தொகுதியை அமைச்சர் பார்வையிட்டதுடன் அங்கு நோயாளர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களின் நிலை தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது 300 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கட்டிடம் அமைப்பது தொடர்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் சேதமடைந்த கட்டிடங்களை திருத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த கட்டிடத்தை திருத்துவதற்கு சுமார் 300 மில்லியன் ரூபாய் கோரிக்கை விடுக்கப்பட்டது. பேராசிரியர் ஜெயசிங்க இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். அந்த தொகை வைத்தியசாலையை திருத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட தொகையிலும் அதிகமானதாகும். நோயாளிகள், வார்டுகள் மற்றும் ஆய்வுக்கூடங்கள் 2 மாதத்திற்குள் நிர்மாணிக்க முடியும். இதற்காக 200 மில்லியன் கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாம் சாதகமான திட்டங்களை முன்னெடுப்போம். தற்காலிக கட்டடம் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். තාවකාලික ගොඩනැගිල්ලේ වැඩ කටයුතු ආරම්භ කිරීම සඳහා අවශ්‍ය දේවල් සියල්ල ඉෂ්ට වේවි. அனுராதபுரத்தில் நேற்றைய தினம் 2 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. தலாவ பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த வேளை ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தனது தந்தைக்கு உணவு எடுத்து சென்ற வேளை தந்தை சடலமாக கிடப்பதை பார்த்து அவரது மகன் போலீசிற்கு தகவல் வழங்கியதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உயிரிழந்தவரின் சடலம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் அங்கு பிரேத பரிசோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை அனுராதபுர நுவரவெவ பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மீட்கப்பட்டுள்ளது. ஆற்றின் பாதுகாப்பற்ற பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் இதுவரை அடையாளம் காணப்படாததுடன் சடலம் அனுராதபுர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பூநகரி சித்தன்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 28 வயதான பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணுக்கு 3 வயது குழந்தை ஒன்று இருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்டதுடன் பிரேத பரிசோதனைக்காக சடலம் யாழ் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடற்றொழிலுக்காக சென்றிருந்த போதே தனது மனைவி உயிரிழந்துள்ளதாக மரணமான பெண்ணின் கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளார்.
சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சிறுவர் தொழிலை எதிர்ப்போம் என்பதே இம்முறை சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தின் துணிப்பொருளாக அமைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சிறுவர் தொழிலாளர் முறை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதே இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகும். மிக குறைவான சம்பளத்திற்கு சிறுவர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள முடியும் என்பதனால் தொழில் வழங்குநர்கள் அதிக அளவில் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகின்றனர். உலகம் முழுவதும் இன்று லட்சக்கணக்கான சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகின்றமையானது அவர்களை உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பாரிய பிரச்சினைகளுக்கு உட்படுத்துகிறது. அத்துடன் உலகில் உள்ள 51% தொழில்கள் சிறுவர்களின் வாழ்க்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. 14 வயதை பூர்த்தி செய்த பின்னரே சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்த முடியும் என சட்டம் கூறுகிறது. எனினும் இலங்கையில் 5 தொடக்கம் 14 வரையான வயதெல்லைக்கு உட்பட்ட 14.9% சிறுவர்கள் பல்வேறுபட்ட தொழில்களில் அமர்த்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவிக்கின்றது. அபாயகரமான முறையில் சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பார்களாயின் 1929 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் சுமார் 1,07,000க்கும் அதிகமான சிறுவர் தொழிலாளர்கள் காணப்படுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் நட்டாஷா பாலேந்திரன் குறிப்பிடுகின்றார். திணைக்களம் மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவதை முற்றாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது தவிர பாடசாலை வயதில் உள்ள சிறுவர்களை பாடசாலைகளில் சேர்ப்பதற்கும் பாடசாலைகளை விட்டு விலகிய சிறுவர்களை தொடர்ந்தும் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட செய்வதற்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்தார். சிறுவர்கள் தொழிலில் அமர்த்தப்படுவது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர குறிப்பிடுகின்றார். சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் முறைப்பாட்டு பிரிவு போலீசில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். தண்டனை சட்டக்கோவையின் பிரகாரம் 18 வயதுக்கு குறைந்த ஒருவர் சிறுவராக கருதப்படுவதுடன் சிறுவர் மற்றும் இளையோர் தொடர்பான கட்டளை சட்டத்தின் பிரகாரம் 16 வயதுக்கு குறைந்தவர்கள் சிறுவர்களாக கருதப்படுகின்றனர். எவ்வாறாயினும் இந்த சட்டத்தின் பிரகாரம் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். கிண்ணியா குறிஞ்சாங்கேணி மக்கள் தமது போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பிரதான பாலத்தை கிண்ணியா பகுதி மக்கள் தமது பிரதான போக்குவரத்து பாதையாக பயன்படுத்தி வருகின்றனர். மிகவும் பழமை வாய்ந்த பாலம் அதிகம் பாதிப்படைந்துள்ளது. பல தடவை வெள்ளத்தினாலும் பாலம் சேதமடைந்திருந்தது. இந்த பாலத்தை நாளாந்தம் அதிகளவிலான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள், வியாபாரிகள் என நாளாந்தம் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் பாலத்தை பல்வேறு கருமங்களுக்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர். மிக நீண்ட காலமாக உடைந்து காணப்படுகின்றது. இதால் பிரயாணம் செய்வதற்கு பாடசாலை மாணவர் மாணவிகளும் முதியோர்களும் செல்வதற்கு மிக கஷ்டப்பட்ட நிலையில் இதால் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பாடசாலை பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பாதையால் செல்கின்றார்கள். இந்த பாலம் குறிஞ்சாங்கேணி, காக்காமுனை, மேல்திடல், நடுத்தீவு, கிண்ணியா, பெரிய கிண்ணியா ஆகிய நகரங்களை இணைக்கும் பாதையாக திகழும் பாலத்தின் நிலை தொடர்பில் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எந்த நாளும் பயணம் செஞ்சுட்டு லோட் ஏற்றிட்டு போறது, நான் எந்த நாளும் விழுந்து எழும்புறோம். தண்ணி மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாலத்தை செஞ்சு தரேன்னு சொல்லி எலெக்ஷனுக்குள்ளே வந்து செஞ்ச மோசமான நிலைமையிலேக்கு இதால யாரும் வயது போனாக்கெல்லாம் போகலாம். இந்த பாலத்தை உடனடியாக செஞ்சு தரணும். பாலத்தின் நிலை தொடர்பில் பல தடவை உரிய அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என விசனம் தெரிவிக்கின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.